சீனி ஸ்டைல் நண்பர்கள் வணக்கம். நம்ம பெரிய திரையில் பார்த்து கொண்டாடிய நம்ம ஃபேவரட் பெரிய ஹீரோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய திரையில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் நடிச்சிருக்காங்க. அதாவது விளம்பரங்களையும் நடித்து சூப்பராக கலக்கியிருக்காங்க. அது ஒரு சில விளம்பரம் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்காம இருக்கிற ஒரு சில விளம்பரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக நாயகனாவே டிஃப்ரெண்ட் தாங்க. அந்த மாதிரி தான் அவர் நடித்த போத்தி சாடு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் மாதிரியே டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஆசைப்பட்டு பார்த்து எடுக்கிற துணியை எங்க எடுப்போம்? நமக்கு அபிமானம் உள்ள கடையில தானே. பீப்புள்ஸ் போத்தீஸ், இது மக்களின் போத்தீஸ். இது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விளம்பரம் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும், இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதுக்காகவே அந்த விளம்பரம் பண்ண மாதிரியே இருக்கும். அசுத்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வேற யாராவது வந்து கிளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது தான் அசிங்கம். சுத்தம் செய்ய நான் தயாராயிட்டேன். நீங்க இந்த முயற்சியில சேருங்க, வெக்கப்படாதீங்க. இதனாலதான் நம்மளுடைய உலக நாயகர் டிஃப்ரெண்ட் சொன்னது. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இது எல்லாத்துக்கும் ஆச்சரியம் தரும். நம்ம தலைவர் அவர்களும் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கார். நம்ம தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா கோக் ஆட் ஒன்று பண்ணியிருப்பார். அது நம்ம தலைவர் அவரோட ஸ்டைல்ல நல்லாவே பண்ணியிருப்பாரு. நம்ம தலைவர் கோக் குடிக்கிறது ஒரு ஸ்டைல் தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் அரசு சார்பாகவும் ஒரு விளம்பரம் பண்ணி கொடுத்திருப்பாரு. நாம எல்லாரும் கண்டானம் செய்யணும். நானும் என் கண்ணை பதிவு செஞ்சிருக்கேன் சார். இது என் அப்ளிகேஷன். கண்டானம் பண்ணதுக்கு வயசு வரம்பு கிடையாது. 80 வயசு தாத்தா, 60 வயசு பாட்டி, கேட்டாட் ஆபரேஷன் ஆனவங்க எல்லாரும் கண்ணும் இதுக்கு உபயோகப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தலைவர் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. நம்ம தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா கோக் விளம்பரத்துல ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடி பண்ணியிருப்பாரு. நம்ம தளபதி அவர்களுடன் கத்ரினா கைஃப் அவர்களும் சேர்ந்து கோக் விளம்பரத்துல பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து கியூட்டா பண்ணியிருப்பாங்க. இவளோட ஆடணும்டா. அவ வருவா. குலுக்கு ஷோக்குதா பாட்டிலுக்குள் குற்றாலத்தை அடைச்சு வச்ச ஃபீலிங்க. ஹே ஹஸ்லி ஃபஸ்லி கதகளி கோக்கு குடிச்சு குதுகலி. இலா நாயிலா பொண்ணு பண்டா சமாச்சடலா. குஷியான வாழ்க்கை ஹே ஹே கொக்கோ. இது மட்டும் இல்லாம நம்ம தளபதி நடிச்ச ஜோஸ் அலுகாஸ் விளம்பரம் எல்லாமே ரொம்பவே ஹிட்னு தான் சொல்லணும். ஜோஸ் அலுகாஸ் விளம்பரத்துல நம்ம தளபதி நடிச்ச ஜோஸ் அலுகாஸ் விளம்பரம் எல்லாமே டச்சிங் அண்ட் எமோஷனலா தான் இருக்கும். ஜோஸ் அலுகாஸ் விளம்பரத்துல பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் அவங்க அம்மா கூட ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாரு. செல்லத்துக்கு நான் என்ன பேர் வைப்பம்மா? ஷோபா எங்க அம்மாவோட பேரு. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் அலுகாஸ். தளபதி அண்ட் அமலா பால் 2 பேரும் ஜோஸ் அலுகாஸ்க்காக ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. சொல்லுமா, எங்க இருக்கீங்க? லேண்ட் ஆயிட்டோமா, வந்துட்டு இருக்கேன். ஓ, கல்யாணம்ன்றது ஒரு நாள் சந்தோஷம் இல்ல, வாழ்நாள் சந்தோஷம். சுபமா. ஜோஸ் அலுகாஸ் விளம்பரத்துல எல்லாமே எமோஷனல் அண்ட் டச்சிங்காவே இருக்கும். அப்படின்னா டாடா டோக்கோமா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா இருக்கும். டாடா டோக்கோமா விளம்பரத்துல நம்ம தளபதி அவர்கள் யூத்ஃபுல்லாவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் நல்லாவே பண்ணியிருப்பாரு. உலகம் எப்போதும் உங்களுடன், எங்கும் எப்போதும் துணை வரும் நெட்வொர்க்குடன். நம்ம தலை திரைக்கு வந்த புதுசுல அவரும் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காரு. அந்த விளம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைய படத்துல கூட அப்படி காமிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இந்த ஹவாய் ஸ்லிப்பர் விளம்பரத்துல ரொம்பவே கியூட்டா காமிச்சிருப்பாங்க. பாரு பாரு மியாமி குஷன்ஸ் பாரு, காலுக்கு என்ன சொகுசு பாரு. பாரு மியாமி குஷன்ஸ் பாரு, காலுக்கு என்ன சொகுசு பாரு. மியாமி குஷன்ஸ் ஹவாய் செருப்புகள். ரொம்பவும் சின்ன பையன்
பாய் மாதிரி சாக்லேட் பாய் மாதிரி இருக்கார்ல. இது மட்டும் இல்லாமல் நெஸ்கபி சன்ரைஸ் விளம்பரத்துலையும் சிம்ரன் கூட பண்ணியிருப்பாரு. சித்தப்பா இன்னைக்காவது சொல்ல போறியா? எப்படி சொல்லலாம், என்ன எழுதலாம்? தம்பி முடிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ. நெஸ்கஃபே சன்ரைஸ் பிரீமியம், உயிரோட்டமான சுவை, மனதை உற்சாகப்படுத்துகிறது. ஒரு பொண்ணுக்குள் உள்ள காதலை அவள் சொல்வதெப்படி? சொல்லடி என் இனியவளே. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் அண்ட் சுஜாதா பாடியிருக்காங்க. நம்ம தலா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 விளம்பரம் தாங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று ஹவாய் சில்பர் அண்ட் ஒன்று நெஸ்கஃபி சன்ரைஸ். இந்த 2லையுமே அவர் ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்திருப்பார். நம்ம சூர்யா அவர்கள் நிறைய விளம்பரம் பண்ணியிருக்காரு. அதில் நமக்கு பிடிச்ச ரொம்பவும் ஃபேவரட்டானது பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அண்ட் மாதவன் பண்ணியிருக்க பெப்சி ஆட் தாங்க. நம்ம தாகமோ சைஸ்ல பெருசு, நிறுத்தி பாரு எங்க ரூட்டு. காதலா கூதலா கோ டு பார்க்கிங். தாகம் பெருசு பெருசு பெருசு, அங்கத்தை விட வெக்கத்தை விட பெரிய பெரிய தாகம். இது தாகம், தாகத்தில் பெரும் தாகமே. வணக்கம் சார், உங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் இருக்கு. தாகத்தில் பெரும் தாகமே, எல்லையில்லா பெரும் தாகமே. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அண்ட் கலர்ஃபுல்லாகவும் பெப்சி விளம்பரம் பண்ணியிருப்பாரு. சன்ஃபீஸ் குளுக்கோஸ் விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இந்த விளம்பரத்தில் நம்ம குழந்தைகள் கூடயே பண்ணியிருப்பாரு. சன்ஃபீஸ் குளுக்கோஸ், சன்ஃபீஸ்ட் குளுக்கோஸ் பிஸ்கட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோதுமையில் தயாரானது. இப்போது 66 கிராம் சன்ஃபீஸ் குளுக்கோஸ் பெறுங்கள். இது மட்டும் இல்லாமல் சூர்யா ஜோதிகா பண்ண சன்ரைஸ் விளம்பரம் எல்லாமே ரொம்பவே ஹிட்னு தாங்க சொல்லணும். சன்ரைஸ்க்காக அவங்க பண்ண விளம்பரம் எல்லாமே ரொம்பவே ஹிட்னு தான் சொல்லணும். நம்மளோட தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரே எழுதி அவரோட சொந்த குரலையே பாடி அவரே நடிச்சிருப்பாரு டாட்டோ நானோ கார் விளம்பரத்துக்காக. இது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் அவர்கள் 7up பிராண்ட் அம்பாசிடர் அந்த டைம்ல 7up ஒரு விளம்பரம் பண்ணி கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு காலேஜோட கடைசி நாள், லைஃப் மாறலாம். நீ மாறணுமா? நாங்க எப்போதும் இப்படித்தான். 7up நாங்க லைக் திஸ் தான். ரொம்பவும் கூலா காலேஜ் பாய் மாதிரி அந்த விளம்பரம் பண்ணி கொடுத்திருப்பாரு. நம்மளோட சிவகார்த்தின் பாத்தீங்கன்னா ஆரம்ப வளர்ச்சியில விவல் சோப்புக்காக ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாரு. அதுல த்ரிஷா அவர்கள் தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த விளம்பரத்துல 10ஓட 11 மாதிரி இருந்திருப்பாரு. இந்த குண்டு மல்லிகா சொட்ட சுபலாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஐயோ அம்மா, நம்ம டல்தியா இன்னும் டல்திபாடா. ஏய் பளிச்சு ஒரு குட்ட கோமளா போடு லட்டமேகளா. அடப்பாவி ஊந்தவி ஐட்டடோய் விவல் பளிச்சுனு. இந்த விளம்பரத்துல 10ஓட 11 மாதிரி இருந்த நம்ம சிவகார்த்திகேயன் இன்னைக்கு நம்மளுடைய முன்னாடி நடிகர்ல ஒருத்தராக இருக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே அவருடைய முயற்சி தான் காரணம். நம்ம சிம்பு அவர்கள் அதிகமா விளம்பரம் பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனாலும் அவரு 7up ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாரு. டேய் சிம்புடா, ஆமாடா தல 7up டான்ஸ் பண்றதுல கலந்துக்கணும் நாங்க எல்லாம். நீங்களா நம்ம வாழ மீனே வஞ்சர மீனே பாற மீனே சக்கர மீனே சென்னா கொன்னி அசர கொடி குழம்பு வச்சு ஊத்தா நண்டு விலங்கு நெத்திலி கித்திலி போட்டு கடி. 8 பாடி கரையேறணும் தயாரே தயார். 7 7up லேபிள்கள் அல்லது மூடிகளை சேகரி. ரொம்பவும் கூலா மாசா பண்ணியிருக்காரு. நம்மளுடைய விக்ரம் அவர்கள் கோக் விளம்பரத்துல அவரோட ஸ்டைல்ல அவர் ரொம்பவே டிஃபரெண்டா பண்ணியிருப்பாரு.
நான் பாத்துக்கிறேன். அடி கூட்டுறதுக்கு டூத்பிரஷ். இப்ப திருப்புர சுந்தரி பொது எஃப்எம் ரேடியோ. மங்கேரே பாகவதன் தே கூல் ட்ரிங்க்னா கொக்கோ கோலா. அப்படி கூல் ட்ரிங்க்னா. இது மட்டும் இல்லாம சினிமாக்கு வந்த புதுசுல டொரினோ ஜூஸ் அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாரு. என்றும் மாறாது பாசம் கொண்ட உள்ளங்களில் பண்பு மாறாச்சம் மாறாது உறவு கொண்ட நெஞ்சங்களில் காலங்கள் மாறினாலும் உணர்வென்றும் மாறினாது அன்றும் இன்றும் எல்லோருக்கும் டொரினோ. விக்ரம் அண்ட் த்ரிஷா 2 பேரும் 3 ரோசஸ்க்காக ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே கியூட்டா அண்ட் கேஷுவலாகவும் பண்ணியிருப்பாங்க. ஹேய் என்னது? ஹெல்தி ட்ரிங்க். ஓ ஹெல்தி ட்ரிங்க். Not bad. Oh healthy ட்ரிங்க். hey நான் கொடுக்கிறேன். 3 roses. நீ என்ன நம்புறியா? உன்னால இல்ல, லட்சக்கணக்கான பெண்கள் 3 ரோசஸ் பெஸ்ட் டேஸ்டிங் டீ மட்டும் இல்ல ஹெல்த்தியும் தான் சொன்னாங்க. அதனாலதான் ஆரம்ப காலத்துல விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா சோலார் டீ அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே டிஃப்ரெண்டான கெட்டப்ல பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வேற என்ன இன்ட்ரெஸ்டா பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.